வணக்கம் நண்பர்களே. இன்றைய தந்தையார் தினம். தந்தையார் தினத்தில் நம் தந்தையாரை பற்றி பேசுவதும், தந்தையாரோட ஒரு நிலைப்பாட்டை உணர்வதும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு சொல்லுக்கு ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளும் வகையாக இன்றைய ஒரு தலைப்பு, அதாவது தந்தை சொல் கேட்கும் நடக்கும் பிள்ளை யார் என்பது ஒரு தலைப்பு. ஜோதிட ரீதியான இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா என்று பார்க்கும்போது, நான் இதற்கு ராமரோட ஒரு ஜாதகத்தை ராமரோட ஒரு படத்தை போட்டிருந்தேன் வில்லம் போட்டிருக்கிறதுக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு ஆதாரம்தான் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நம் மனதில் தோன்றக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை அந்த கிரகங்கள் எந்த மாதிரி நமக்கு உணர்த்துகிறது என்பதற்காக இந்த தலைப்பு. காலையிலேயே இன்றைக்கி தந்தையாரோட தினம். தந்தையாரோட தினத்தில் அப்போ அந்த சூரியனை பற்றி பேசுவதும், அது சூரியனோட நாளில் தந்தையாரோட தினம் வந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்போ நம் ஜோதிடர்களாக இருந்து ஜோதிட ரீதியான ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது, இந்த நன்னாளில் ஒரு நல்ல கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல விஷயத்தை பேசும்போது நமக்குள்ள ஒரு ஜோதிடம் உதயமாகும் என்பதற்காக இந்த தலைப்பு. அப்போ இந்த தலைப்பு நமக்கு எதை சுட்டி காட்டுச்சு என்று பார்க்கும்போது, சூரியனை இன்றைக்கு தந்தையாரோட ஒரு நிலை எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்தில், தந்தையாருக்கு அது பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்பதை இங்கு உணர்த்துகிறது. இப்போ இந்த உதாரணத்துக்கு ராமர் பிறந்த ஒரு ஜாதகத்தை நம்ம அது பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஏன்னா ராமர் பிறந்த வரலாறு உண்மையானது, ராமர் பிறந்த ஜாதகமும் உண்மையானது தான் என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஆகும். அப்போ அவரோட ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு கோடிட்டு காட்டக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது அனைத்துமே. ஏன்னா ஒரு குருவும் சந்திரனும் லக்கணத்திலே இருந்தால் ஒழுக்க சீலனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவரோட ஜாதகம் கோடிட்டு காட்டுது. அதாவது நல்லவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அவருக்கு கோடிட்டு அந்த ஜாதகம் காட்டுச்சு. அப்போ இவரோட தந்தை யாராக இருக்க முடியும்? தசரத மகாராஜா அவர்களோட தன்மையை நம் பார்க்கும்போது, ராமர் அப்பாவோட பேச்சை சொல்லை தட்டாத ஒரு பிள்ளை என்று வரலாறு சொல்லுகிறது. இதற்கு என்ன காரணம்? அவரோட ஜாதகத்திலே அந்த உண்மை நிலை இருக்கிறது. அப்போ தந்தையாரோட பாவம் எது என்று பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஜாதகத்துக்கு 9ஆம் இடம் தான் தந்தையாரோட ஸ்தானம். தந்தையாரோட ஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் பிள்ளையோட ஸ்தானம். அப்போ இவங்க இருவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இவங்க பேச்சை இவங்க கேட்குறது, இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருவதற்கு இந்த 2 பாவமும் மிக முக்கியமான ஒரு பாவமாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ராமர் பிறந்த ஜாதகத்தில் கடகலக்கணமாக அவருக்கு 9ஆம் இடமாக வரக்கூடிய பாவமாக இருக்கிறது குருவோட வீடு. அப்போ அந்த குரு பகவான் இவரோட லக்கணத்திலே அமர்ந்துட்டார். அப்போ குரு பகவான் லக்கணத்திலே அமர்ந்த நாள் 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தான் பிள்ளையோட ஸ்தானம். அப்போ இந்த கடக லக்கணத்திலேயே இவர் அமர்ந்த நாள், இந்த 9ஆம் அதிபதி லக்கணத்திலே இருந்த நாள், தந்தையாரோட சொல் மீறி இவர் நடக்க மாட்டார் என்ற ஒரு உதாரண ஜாதகமாக ராமர் ஜாதகம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அப்போ அங்கே மனக்காரகன் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதும், அதே மாதிரி குருங்கிற ஒரு கிரகம் ஒழுக்கசீலனாக இருப்பதும் அப்படிங்கிற ஒரு நிகழ்பாடை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்குது நண்பர்களே. இது மறக்க முடியாத விஷயம். அப்போ அங்கே தந்தையாரோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ராமரோட ஒரு அப்பா அவருக்கு பல தாரம், ஒரு தாரம் கிடையாது, பல தாரம் உண்டு. அவருக்கு பல மனைவிகள் உண்டு. அப்படிங்கிற ஒரு மனைவி பேச்சை கேட்டு ஒரு வாக்கு கொடுத்ததுனால் அந்த தசரத மகாராஜா ஒரு சிக்கிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதனாலே ராமர் காட்டுக்கு போன ஒரு கதையும் அனைவருக்கும் தெரியும். அப்போ தந்தையாரோட ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம், அதாவது கடக லக்கணத்துக்கு அப்பா ஸ்தானம் உச்சம் பெற்றிருக்குது. அப்போ அப்பா ஸ்தானம் உச்சம் பெற்றிருக்கும்போது அங்கே யார் அதுக்கு அந்த வீட்டோட நிலைப்பாட்டை, ஒரு கிரகம் எந்த பாவத்தில் அமருதோ அந்த பாவத்தை சொந்தமாக்கிக்கும், அந்த பாவத்தை ஆக்கிரமிச்சுக்கும். அப்படிங்கிற மாதிரி அங்கே உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அங்கே தந்தையாருக்கு கலஸ்தரம் அதிகம்.
ஏன்னா கலஸ்தர காரகன் உச்சம் பெற்றிருக்கனால தந்தையாருக்கு ஏகப்பட்ட கலஸ்தரம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அதை அனுபவிச்சார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அங்கே சூரிய பகவான், ஏன்னா தந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் யார் கூட சேர்ந்திருக்காரு? புதனோட சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவர் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய தந்தைக்கு அங்கே வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழ்வார் அப்படிங்கிற ஒரு சயான சுகம் என்று சொல்லக்கூடிய, சூரியனுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், அப்புறம் சயான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த கடைசி வரைக்கும் அவர் இன்பமாக வாழ்ந்தார். அதாவது கலஸ்தரத்தோட உல்லாசமாக வாழ்ந்தார்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு தன்மை அவருக்கு உண்டு. கடைசியாக அவர் வந்து மனவேதனை யாருக்கு அடைஞ்சார்னா, ராமருக்கு மட்டும்தான் மனவேதனை அடைந்தார். அவர் இறக்கும்போது ராமர் பக்கத்தால் அருகில் இல்லாத போன ஒரு காரணமும் இருக்குது நண்பர்களே. அதற்கும் உண்டான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை, அதாவது தந்தையாரோட பேச்சை மீறி நடக்காத இன்றைய ஒரு தலைப்புக்கு, இன்றைக்கு ஒரு தந்தையார் தினத்தன்று ராமர் ஜாதகத்தை எடுத்து நான் பார்க்கும்போது அது எனக்கு உணர்த்தியது. அதே ராமர் படத்தை காலையிலே போட்டேன். அந்த தலைப்புக்கு உண்டான நிலைப்பாடு உணர்த்தியது. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டுகிறது. இந்த வரலாறு மிக்க ஒரு ஜாதகம் நமக்கு ஒரு கிரகங்கள் எதை செய்யும். அப்போ தந்தையாரோட ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது லக்கணத்தில் இருக்கும்போது, அந்த பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது இவர் தந்தையாரை மீறி எதுவும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இவரோட ஜாதகம் நமக்கு விளங்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நான் உணர்ந்த ஒரு ஜாதகம், ஏன்னா இது வரலாறு ஜாதகம், இதை சந்திரன் வந்து இந்த தலைப்பு போட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம் பார்க்குற அனுபவத்தில் உணர்ந்த ஜாதகம் கன்னியா லக்கினம். கன்னியா லக்கினத்துக்கு 9ல் சூரியன், லக்கினத்திலே சந்திரன். இப்போ 9ல் சூரியன் அந்த வீட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றார், அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்றார். அப்போ சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும்போது இப்போ இவர் தந்தையார் பேச்சை கேட்பாரா, இல்லை இவர் மகன், இவர் வந்து மகனோட ஜாதகம், இவங்க அப்பா பேச்சு இவர் மீறி எதுவும் செய்ய மாட்டார், நடக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை இங்கே நான் உங்களுக்கு ஓடிட்டுருக்காரு. ஏன்னா 2 பாவம் தான், அதாவது லக்ன பாவம் 9ஆம் பாவம், 9ஆம் பாவம் தந்தையாரோட பாவம், லக்ன பாவம் மகனோட பாவம். அப்போ தந்தையாருக்கு 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன் ஆட்சி, கன்னி இலக்கணத்துக்கு 10ல் போய் புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. தந்தையாருக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கார். அப்போ தந்தையாரோட வாக்குஸ்தானம் என்று பார்க்கும்போது 2ஆம் இடம் தான். அப்போ இந்த லக்னாதிபதி போய் 10ல் உட்காந்துட்டார். அப்போ தந்தையார் பேச்சை மீறி இவர் இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. தந்தையார் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் இதுவரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகம். அதாவது நான் சொல்கிற ஜாதகம் வந்து இவங்க வந்து இப்போ ஒரு 30 வயசுக்கு 35 வயசுக்கு மேலே ஆகுது. இப்போ நம்ம தளபதி ஐயா சொல்லியிருந்தார், யாருங்க நம்ம பேச்சை கேட்குறாங்க, எந்த பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. இவர் வந்து ஒரு 35 வயசு ஆகக்கூடிய ஒரு ஆண் ஜாதகம், இன்று வரைக்கும் தந்தையாரோட பேச்சு மீறி செயல்பட முடியாத ஒரு தன்மையில். ஏன்னா தந்தையார் ஸ்தானம் வந்து ஆட்சி பெற்றுச்சு. அப்போ அவருக்கு இந்த ஜாதகத்துக்கு கன்னியா இலக்கணத்துக்கு பாக்கியத்தை கொடுப்பதே சுக்கிரன் மட்டும்தான். அப்போ தந்தையார் சொல் பேச்சு கேட்கலின்னா இவருக்கு பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ தந்தையார் பேச்சு கேட்டால் தான் நமக்கு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அவரோட பேச்சு தான் நமக்கு எல்லாமே ஒரு தனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்தையும் கோடிட்டு காட்டுகிறேன். இருந்தாலும் நமக்கு ராமர் ஜாதகம் தான் ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம், அதிலேயே அனைத்துமே தெரிகிறது. இருந்தாலும் ஒரு தந்தை மகன் கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் நட்பு பெற்றிருப்பது ஒரு சிறப்பை தரும். 9ஆம் இடம் ஆட்சி பெற்றிருந்தால் தந்தையாரோட கை ஓங்கி இருக்கும், லக்னாதிபதியும் ஆட்சி பெற்றிருந்தால் அவரோட கை ஓங்கி இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குமே பாவக்கிரகத்தோட தொடர்போ பார்வையோ சேர்க்கையோ இருந்து இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையும் கொடுத்துவிடும். அப்போ தந்தை மகன் உறவு எப்படி இருக்கணும்னா, 1ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நட்பு நிலையில் இருக்க வேண்டும். இந்த வீட்டு அதிபதிகள் பகை பெறக்கூடாது, இவங்க பகை பெற்ற ஒரு கிரகத்தோடு சேரக்கூடாது, இவங்க 6, 8, 12 போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இந்த கிரகத்தை வேற ஒரு பகை கிரகம் 6, 8, 12 அதிபதிகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற
விதி, ரூல் நெறைய இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம விதி, ரூல்லாம் நெறைய இருந்தாலும், நமக்கு கோடிட்டு காட்டக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1, 9 தான். இந்த 1ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் எப்படி இருக்கிறாங்க? அப்போ சூரியனுக்கும், அந்த லக்னாதிபதிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது? தொடர்பு இருக்குதா? தொடர்பு இல்லையா? இவரு பேச்ச கேட்பாரா? கேட்க மாட்டாரா? என்பதை பார்க்கும்போது, அப்ப 2ஓட தன்மையும் அங்க ஜாதகத்தில் ஒத்து வந்தா, நட்பு நிலையில் இருந்தா, நிச்சயமாக தந்தையாரின் பேச்சை இந்த பிள்ளை கேட்பார். இல்லாட்டி கேட்க மாட்டார். ஏன்னா, தந்தையார் ஒரு நல்ல நிலையில் இருந்தார்னா, நல்ல ஒரு ஒழுக்கத்தில் இருந்தார்னா, நிச்சயமா அந்த பிள்ளை தந்தையாரோட பேச்சு கேட்கும். பிள்ளை நல்லா ஒழுக்கமா இருந்துச்சுன்னா, அப்பாவ பேச்சு கேட்கும். 2 பேரும் ஒழுக்கம் இல்லாம இருந்தா, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இவங்களும் இவங்களா இருக்க மாட்டாங்க. "நீ எப்படியோ போ. நீ ஒரு 2 சிகரெட் குடிச்சா, நான் 4 சிகரெட் குடிப்பேன். நீ 1 குவார்டர் அடிச்சா, நான் 4 குவார்டர் அடிப்பேன்." அப்படிங்கிற மாரி, ஒரு தப்பு செஞ்சா இவரு 2 தப்பு செய்வார். அப்படின்னு அப்பா தப்பு செய்வாரு, பையன் ஒழுக்க சீலனா இருப்பாங்க. ஏன்னா, பையனோட லக்கணம் நல்லாருக்கும். அப்பாவோட லக்கணம் எப்படின்னா, அப்பா கெட்டு போயிருவாரு. அப்படின்னு அதாவது ராமர் ஜாதகத்தில பார்க்கும்போது, அப்பா ஸ்தானம் உச்சம் உச்சம். சுக்கிரன் உச்சம். அதனால கலஸ்தரம் அவருக்கு அதிகம். ராமர் ஜாதகத்தில் ஒரே கலஸ்தரம் தான். அவருக்கு பாருங்க 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். லக்கணத்திலேயே அவருக்கு லக்னாதிபதி ஆட்சி. குரு ஒழுக்கசீலனோட சேர்ந்து பாக்கியாதிபதி சேர்ந்தனால, அ இவரு தந்தையாரு செஞ்ச ஒரு செயலை இவரு செய்யல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஜாதகத்தில் பார்க்க பார்க்க இந்த கிரகங்கள் சொல்லக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. இந்த ஜோதிடத்தை நம் ஜோதிடமா பார்க்கும்போது, அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பொக்கிஷம் மாரி. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விதத்தில் நம்ம அணுகும்போது, அது நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் நண்பர்களே. இது இன்றைய தந்தை தந்தையார் தின நன்னாளில் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள நிலைப்பாடை எப்படி இருக்கும் என்பதற்காக, இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஆய்வுக்கு அனைவரும் தங்களோட கருத்தை பதிவிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். எனது பதிவையும் உங்களிடத்தில் ஸ் அ பதிவிடுகிற நண்பர்களே, அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன்.